விஜய் மேல அந்த 2015ல தொடுத்த வழக்குக்கு இன்னைக்கு அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. அவர் ம். ஊழல ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கே வந்தாரு. இப்ப அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறோம்னா, இப்போ ஒரு நடைமுறைக்கு வந்த பிறகு, அரசியலுக்கு வந்த பிறகு என்ன நடைமுறை அவரு என்ன பண்றாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ப சொல்ல முடியும். அது வந்த பிறகு தான் நம்ப கரெக்ட்டா கன்ஃபார்மா தெரியும். அது அவருக்கு எதிராகவே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அவர் வந்தா ஊழல ஒழிப்பாருன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப எல்லார் மேலயும் இருக்கு. ஆனா, அது மாரி இவர் மேலயும் வந்திருக்கு. வந்த பிறகு தான் என்னன்றது நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியும். அதுவரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல எல்லாமே தெரிஞ்சிரும். எல்லாரும் அதான் நெனைக்கிறோம். இதுல யார் வந்தாலும் அப்படிதான் நெனைக்கிறோம். அது அவங்க அவங்க பொறுத்து தான் இருக்கு. பப்ளிக் எல்லாருமே அதான் நெனைக்கிறோம். ஊழலே இல்லாம இருக்கணும்னு தான் எல்லாருமே நெனைக்கிறோம். அது நடைமுறையில நல்லா இருந்தா நல்லாருக்கும். இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் 2மே வந்து ஊழல் செய்யாத கட்சி எதுவுமே கிடையாது. 2மே ஊழல்ல திளைச்சிருக்கு. இல்லைங்களா? அது வந்து 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்து இவரு வந்திருக்காரு விஜய். அதனால அரசியல்ல வந்திருக்காரு. அவர் நெறைய வருமானத்த நெறையா சினிமாவுல நெறைய வருமானம் வந்து, அவரு அந்த வேலைய விட்டுட்டு சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அரசியல் வந்திருக்காரு. அதனால அரசியல் வரட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். மக்கள்லாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. எல்லாம் வந்து இந்த ஊழல் ஆட்சிலாம் ஒழியட்டும். அதான் என்னுடைய விருப்பம்.